Hi, hello guys. Welcome back to நம்ம சேனல் ஜென்ரல் சயின்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 2030 ஐசி 4 ஐசி யூஸ் பண்ண ஒரு 4.1 போர்டு. அதாவது ஆக்சுவலாக வந்து இது 2.1 போர்டு தான். இதை தான் இப்போ நம்ம அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இதோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து ஒரு பழைய ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, அதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த போர்டு வந்து நம்ம போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த 4440 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 7 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஆம்ப்ளிஃபையர்லாம் வாங்கியிருப்போம். ஸோ அந்த ஆம்ப்ளிஃபையர் வாங்காமல் நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டு இந்த ஆம்ப்ளிஃபையர் பற்றி அதுக்குள்ளேயே வந்து நம்ம என்ட்ரி ஆகிக்க மாட்டோம். ஏன்னா பேசிக்காக வந்து அந்த காலத்தில் பேசிக்காக அதை தான் வாங்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த போர்டெலாம் வந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ மக்களே, இதுதான் வந்து ஓஸ்வால் பிராண்டோட 4.1 ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா TDA 2030 ஐசி. ஒரு ஐசி வந்து பார்த்தீங்கன்னா 14 வாட்ஸ். நீங்கள் நெட்டில் வந்து இதோட PDF ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 வாட்ஸ் 14 வாட்ஸ் இருக்கும். இது கொடுக்கக்கூடிய ஆடியோ அவுட்புட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வாட்ஸ் 40 வாட்ஸ் வந்து அவுட்புட்டு கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இதை விட சின்ன போர்டு ஒன்று வருது, அது வந்து 2.1 ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை வந்து 4.1 ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது உண்மையாலுமே 4.1 ஆம்ப்ளிஃபையர் தானே அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து ஓஸ்வால்னு போட்டிருக்காங்க, 240 வாட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் 240 வாட்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4.1ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 inch 1 ஹோம் தேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இது 4.1 கிடையாது. இந்த 2 ஐசி வந்து சப்வூஃபருக்கு. இது ஒரு சேனல், இது லெஃப்ட் சேனலுக்கு, இது ரைட் சேனலுக்கு. ஒரு சேனலுக்கு 13 வாட்ஸ் இல்லை 14 வாட்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த சேனலுக்கும் 14 வாட்ஸ் 13 வாட்ஸ் கொடுக்கும். ஸோ லெஃப்ட்டு ரைட்டு இந்த 2 ஐசி வந்து சப்புக்கு. இதே மாதிரி 3 ஐசி போட்ட போட்டிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சேனலுக்கு, இது லெஃப்ட் சேனலுக்கு, இது ரைட் சேனலுக்கு. இந்த ஒரு ஐசி வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர். ஒரு ஐசியில் மட்டும் சப்வூஃபர் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐசியில் சப்வூஃபர் ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 3 inch சப்வூஃபர், 3.5 inch சப்வூஃபர், அப்புறம் 4 இந்த மாதிரி தான் போட முடியும் உங்களுக்கு. நார்மலாக இதுக்கே வந்து 4 போட்டுக்கலாம். ஹோம் தேட்டரில் அதான் போட்டிருக்காங்க. ஸோ 6 inch 8 inch வரைக்கும் போட்டுக்கலாம் அந்த 2 ஐசியெல்லாம் போட்டால். ஸோ இது வந்து உண்மையாலுமே 4.1 தானா அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். ஸ்பீக்கர்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 பின் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சென்ட்ரல் இருக்கிறது வந்து காமன் கிரவுண்டாமா, அப்புறம் லெஃப்ட் ஸ்பீக்கர் ஒன்று ரைட் ஸ்பீக்கர் ஒன்றாமா, அப்புறம் இது காமன் கிரவுண்டாமா, அப்புறம் இது லெஃப்ட் ஸ்பீக்கர் ஒன்று ரைட் ஸ்பீக்கர் ஒன்றாமா. ஆனால் வந்து இது 4.1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து உண்மையாலுமே 4.1 கிடையாது. இது வந்து 2.1 தான். எப்படி அப்படின்னா பின்னாடி திருப்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து காமன் கிரவுண்டு, இந்த காமன் கிரவுண்டும் இந்த பக்கத்தில் இருக்கிற காமன் கிரவுண்டையும் வந்து ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிட்டானுங்க. ஸோ இது வந்து ஒரே லைன் தான். அப்புறம் இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலோட லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலோட ரைட் சைட் ஸ்பீக்கரில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்போது ஒரே ஸ்பீக்கர் தான் இந்த ஒரு ஐசிக்கு வர்றது. 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பின்னு பாருங்கள். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்பர் போட்டிருக்கானுங்க பாருங்கள். இங்கே வெளியே இங்கே ஒரு சின்ன ஜம்பர் போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து 2வது ஸ்பீக்கரு இது ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போது அதாவது 2 சேனல் மட்டும்தான். இந்த 2 சேனலை வந்து 4 ஸ்பீக்கராக வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஒரு ஐசிக்கு 2 ஸ்பீக்கர் போடுற மாதிரி, இந்த ஒரு ஐசிக்கு 2 ஸ்பீக்கர் 2 சேனல் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து ஒரிஜினல் 2.1. இது ஒரு லெஃப்ட் சேனலு, இது ஒரு ரைட் சேனலு, அப்புறம் 2 ஐசியும் வந்து சப்வூஃபருக்கு இங்கே சென்டராக கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஐசியும் வந்து பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் 2.1ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த போர்டை வாங்கி ஏமாந்துட வேணாம். அதில் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். ஏன்னா 3 ஐசி தான் போட்டிருப்பாங்க. இதில் வந்து இதுதான் ஒரிஜினல் 2.1. நார்மலாக ஹோம் தேட்டரில் வந்து ஒரு 5 சேனல் வந்து இதே மாதிரி ஐசி 5 சேனல் வச்சுருப்பாங்க சரௌண்டிங்க்கு. அப்புறம் இந்த 2 ஐசி வந்து 2030 இல்லைன்னா 2050 வந்து போட்டிருப்பாங்க. 2050 வந்து கொஞ்சம் ஒரு 4-3 வாட்ஸ் வந்து அதிகம், அது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதே ஐசி வந்து இப்போ 2030 வந்து எடுத்துகிட்டு நம்ம 2050 கூட போடலாம். நான் கூட போட்டிருக்கேன். அதெல்லாம் நல்லா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஒரு படி லைட்டாக தான், ஒரு பாயிண்ட் தான் வந்து சப் எஃபெக்ட் நல்லா இருக்குமே தவிர பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ 2030 வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஆடியோ சிக்னலுக்கு வந்து ஷீல்டு ஒயர் வந்து யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ரிப்பன் ஒயர் போட்டாலே வந்து எந்த ஒரு ஹம்மிங் வந்து வராது. ஏன்னா அது அப்படியே செட்டாக வந்து இதில் வந்து நீங்கள் பேஸ் ட்யூபெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெறும் வால்யூமும் பேஸும் வந்து தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இந்த போர்டோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி தான். இது வந்து ஸ்பீக்கரு. பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறது கிரவுண்டு. நீங்கள் பின்னாடி இருந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழப்பம். நீங்கள் வந்து பின்னாடி இருந்தே வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துடலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட கனெக்டர் இருந்துச்சு அப்படின்னா இதிலிருந்து ஒரு அவுட்புட், இதிலிருந்து ஒரு அவுட்புட் எடுத்தாலே போதும். இது 2.1க்கு இதிலிருந்து எடுத்தால் போதும். ஏதாவது ஒரு கனெக்டர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா இதில் சென்ட்ரல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காமன் கிரவுண்டு, லெஃப்ட்டு ரைட்டு வந்து ஒரு சேனல். அதே மாதிரி தான் இதோட ஜாயிண்ட் அப்படியே இதில் போட்டிருக்காங்க பின்னாடி, அப்படியே நம்ம பார்த்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இதுதான் வந்து ஸ்பீக்கர் லைனு, சென்டர் இருக்கிற கிரவுண்டு, லெஃப்ட் ரைட்டு நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சப்ளை வோல்டேஜ். இந்த சப்ளை வோல்டேஜ் வந்து
பார்த்திங்கன்னா இவங்களே வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் கெப்பாசிட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெறும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து டைரெக்டாக எடுத்து சப்ளை கொடுத்தா போதும். இந்த இடத்துல சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து காமன் கிரவுண்டு. இந்த பெருசாக வந்து ஒரு பேட்ச் மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இருக்கிறது காமன் கிரவுண்டு. இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிறது 12 வோல்ட்டு 12 வோல்ட்டு 12 0 12 வோல்ட் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம். இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 12 0 12. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 18 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். 12 0 12 வந்து கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம 18 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். என் ஐசி வந்து பார்த்திங்கன்னா 18 வோல்ட் வரைக்கும் தாங்கும். ஸோ 18 0 18 வோல்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னா ஓவராக ஹீட் ஆகி இது வந்து பர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வந்து கொஞ்சம் நல்லா கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே செலவாகும் போது நமக்கு இது ஓவராக ஹீட் ஆகும். அதிகமாக வந்து கம்ப்ளைண்ட் வராது. கம்பல்சரி வந்து இதுக்கு வந்து ஃபேன் வைக்கணும். இல்லைனா ஹீட் சிங் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சா தான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஒரு ஃபேன் வைக்காமல் நீங்கள் வந்து ஓட்டணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஓட்டலாம். ஆனால் பின்னாடி வந்து பெரிய ஹீட் சிங் வைக்கணும். வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓட்டலாம். ஏன்னா ஹோம் தியேட்டரில் வந்து ஃபேன் இருக்காது. அந்த சப்வூஃபர் வந்து உள்ளே வந்து அந்த ஏர் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டே இருக்கும். உள்ளேயும் வெளியே வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதனாலேயே வந்து இது கூலாகிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஹோம் தியேட்டர்லாம் வந்து கொஞ்சம் பெரிய ஹீட்ஸிங்காக வந்து வெளியே தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க, வெளியே வர மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ப்ராப்ளம் வராது. அதாவது 18 0 18 வோல்ட் கொடுக்கும்போது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 12 0 12 தான் வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து ப்ராப்பரான வோல்டேஜ். அப்போ வந்து ஐசி வந்து பெருசாக வந்து போகாது. இந்த கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம MP3 மாடலுக்கு 5 வோல்ட் வந்து இது வெளியே போகுது. இந்த 12 0 12 வந்து இந்த 2 ரெசிஸ்டர் போட்டு நம்ம கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ரெகுலர் ஐசி போட்டிருக்காங்க. இது வந்து இன்புட்டு 12 வோல்ட் போய் அவுட்புட் வருது. ஸோ இதை வந்து இப்படி எடுத்துருக்காங்க. அந்த அவுட்புட் இந்த 3வது பின்னு தான் வந்து அவுட்புட்டு 7805 போட்டிருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல 3வது பின் வருது. ஸோ ரைட் சைடு வந்து பாசிட்டிவ், இந்த லெஃப்ட் சைடு வந்து கிரவுண்டு. ஸோ நீங்கள் MP3 மாடல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதிலேருந்து டைரெக்டாக எடுத்து கொடுத்துக்கலாம். இதிலேருந்து எடுத்து கொடுக்குறதே நல்லது. சில பேருக்கு ஹம்மிங் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து எடுத்து கொடுத்துக்கலாம். ஏன்னா நீட்டை கெப்பாசிட்டிலாம் போட்டு கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5 வோல்ட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து 7805 போட தேவையில்லை. இதிலேருந்தே வந்து எடுத்து MP3 மாடலே கொடுத்துக்கலாம். ஹம்மிங் ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ அதுக்காக தான் இது தனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட் சிக்னல். அதாவது MP3 மாடலுக்கு 5 வோல்ட் கொடுக்கும் இல்லையா? கொடுத்து அவுட்புட் வந்து நம்ம ஆடியோ சிக்னல் வந்து வெளியே எடுப்போம். லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு அதை தான் நீங்கள் கொடுக்கணும். பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கா, இது வந்து கிரவுண்டு, இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு இப்படி தான் வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் இருக்கிற கிரவுண்டு, அந்த சைடு லெஃப்ட் ரைட்டு வந்து கொடுக்கணும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 கனெக்டர் இருக்கு பாருங்கள். இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபரோட லைனு, சப்வூஃபரோட ப்ளஸ் மைனஸ் லைனு. பின்னாடி திருப்பினோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து வருது. ஸோ இதில் இந்த 2 ஐசி இருக்கு இல்லையா? இதிலிருந்து ஒரு பின்னும் இதிலிருந்து ஒரு பின்னும் வந்து அவுட்புட் பின்னிலேருந்து இப்படி 2 வரும். ஸோ இதுதான் வந்து சப்வூஃபருக்கு எடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பின்னு இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ சப்வூஃபரை கண்ட்ரோல் பண்ணுறது டெப்த்து, சப்வூஃபரோட டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது வந்து இந்த இடத்துல இருக்குது. இது வந்து வால்யூம் கண்ட்ரோல் கிடையாது. இப்போ வந்து வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறது சப்போடது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறது. ஸோ எப்படி வந்து வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொட்டன்ஷியல் மீட்டரில் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் அதிலிருந்து எடுத்து இதில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது MP3 மாடலிருந்து ஒரு டைரக்ட் சிக்னல் எடுத்து பொட்டன்ஷியல் மீட்டரில் கொடுத்து அதிலிருந்து எடுத்து தான் இதில் கொடுக்கணும். அப்போ நம்ம வால்யூம் வந்து வர இன்புட்லேயே வந்து கம்மி பண்ணோம் எச்சு பண்ணோம் அப்படின்னா இதுக்கு கரெக்டாக வந்து போகும். இதே மாதிரி நீங்கள் பேஸ்டபிள் போர்டையும் அதை கனெக்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பேஸ்டபிளையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதுதான் வந்து நம்ம போர்டோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் நிறைய வந்து ஆடியோ ஆம்பிளிஃபையர் பற்றி நம்ம நிறைய போட்டிருக்கோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.